உங்களோட ப்ரெக்னன்சியில் உங்கள் குழந்தை ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு கூடுதலான விட்டமின்ஸும் கூடுதலான ஊட்டச்சத்தும் நமக்கு தேவைப்படுது. நார்மல் டேஸை விட இந்த கர்ப்ப காலத்தில் அதிகமாக தேவைப்படும். உங்கள் குழந்தைக்கு உணவளிக்கணும்னா உங்கள் உடலுக்கு தேவையான அனைத்து வகையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளெல்லாம் நீங்கள் சாப்பிடணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பாதாமில் கால்சியம், மெக்னீஷியம், புரதம், அது மாதிரி விட்டமின் இ போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. நீங்கள் பாதாம் சாப்பிட்றதுனால உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும். உங்களோட கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தும். உங்களோட எலும்பையுமே வலுவாக்கும். இதய நோயிலிருந்து காப்பாற்றும் இந்த பாதாம் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். உங்கள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். புற்றுநோய் வராமல் தடுக்கும். உங்களோட எனர்ஜியெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். பிஸ்தா வந்து மொறுமொறுப்பான சுவையான நட்ஸு. கன்சீவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். பிஸ்தாவில் வந்து நார்ச்சத்தும் மோனோசாச்சுரேட் கொழுப்புகளும் தாமிரம், புரதம், அது மாதிரி கார்போஹைட்ரேட், அத்தியாவசியமான விட்டமின்கள் எல்லாமே இருக்குது. பிஸ்தா சாப்பிட்றதுனால உங்கள் உறுப்புகள்லையும் உங்கள் தசைகள்லையும் திசுக்களும் சரியாக செயல்பட தொடங்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் ரத்த சர்க்கரையின் அளவையும் உங்கள் ரத்த அழுத்தத்தையுமே குறைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து முந்திரி. கர்ப்ப காலத்தில் ஒரு தேவையான ஊட்டச்சத்துக்களை முந்திரியினால் வழங்க முடியும். இதில் கால்சியம், துத்தநாகம், பாஸ்பரஸ், ஃபோலிக் அமிலம், இரும்பு, நார்ச்சத்து, மெக்னீஷியம், விட்டமின் கே இதெல்லாம் இருக்குது. முந்திரி சாப்பிட்றதுனால உங்கள் ஒட்டுமொத்த செரிமானத்துக்கும் நல்லது. உங்களுக்கு மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளெல்லாம் எதிர்த்து போராட உதவுது. முந்திரியில் அதிக இரும்பு சத்து இருக்குது. அதனால் ரத்த சோகையை தடுக்கவும் ஹெல்ப் பண்ணும். ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகரிக்கும். முந்திரியில் வந்து கால்சியம், மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கு எலும்போட வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்.